அட இட்லி துணி. இதை விட்டா வேற எதுவும் இல்லையா? எதுக்கு குழந்தை இந்த திருப்பி திருப்பி பாக்குற? தண்ணி பட்டா சாயம் போகுங்களா? போகாது. ஏன்? இதுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்ல. இட்லி சுடும்போது சாயம் போனா இட்லி கரையாடும்ல. சரி இது என்ன வேலை? அதை வச்சுட்டு இடத்த காலி பண்ணு. நாயம் போனோம். இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரையா? இருக்கட்டும். இட்லி சுட்ட பெரிய பொம்பளை இல்லையா? நான் வேற கடைக்கு போனோம். 2 இட்லி சுட்ட மாதிரி தான் இருக்கு. நல்ல 4 இட்லி சுட்ட மாதிரி பெரிய துணி எடுத்து கொடு. ஐயோ உங்க பெரிய தாள வர சொல்லு. அளவு பார்த்து எடுத்துட்டு போட்டோம். முதல்ல இடத்த காலி பண்ணிட்டு போயா. விவஸ்தை கட்டவன். ஏனுங்க முகத்துக்கு பூசல் போட்டீங்களா? ஆமாயா வேணா. அதுக்கு தானே கேட்டேன். நான் பூசினா லட்சமா இருக்குன்னு மல்லி சொல்லிச்சு. ஐயா நீதான் ஏற்கனவே செவச்சவன் உரிச்ச கோழி மாதிரி இருக்கு. உனக்கு இருக்கு என்னப்படி? அந்த நேரம் உங்களுக்கு இருக்கு. விலை என்னன்னு சொல்லுவீங்களா? 10 ரூபா. ஐயோ ஆன வேலை சொல்றீங்க. நமக்கெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. பின்ன உனக்கு சும்மா கொடுப்பாங்க. குடித்தா வாங்கிக்கோங்க. எத்தனை பேர் வந்திருக்கீங்க இப்படி? இந்த பிடிக்கப்ப எப்படிங்க வந்துச்சு? வாங்கண்ணா. என்னங்க இந்த சட்டம் நமக்கு எடுப்பா இருக்குங்களா? ஜோரா இருக்குண்ணா. கட்டி தட்டுங்களா? முதல்ல விலை சொல்லுங்க. ஒரே வேலை 20 ரூபா. கட்டி தட்டுங்களா? பார்த்து சொல்லுங்க. பாத்துட்டேன். 20 ரூபா. சரி உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். 6 ரூபாய். நகரியா நகரியா போயா. காலங்காலத்துல வந்துட்ட சந்தைக்கு காசு இல்லாம. சட்டவாங்க காசு வேணும் தெரியும் உனக்கு. போயா. கட்டுப்படி எல்லாம் கொடுங்க. இல்லைன்னு இல்லைன்னு சொல்லுங்க. சும்மா திட்டம் வரல வேணாம். ஆமா போட. உனி மாதிரி இருக்கு சட்டை. நான் சொல்ற விலையே ஜாஸ்தி. என்ன தவிர வரையாவும் வாங்குவாங்க. என்னையா ராத்திரி பொண்டாட்டி கூப்பிடுற மாதிரி உசு உசுன்ட்டு? அதுல ஒண்ணு கூடயா? எது மைக்கா? அது இல்லையா அந்த பாக்கிட்டு வாங்கும் போது மான மரியாதை பாருங்க. இதை வாங்காம நாட்டோட மானத்தையே கெடுத்து போடுங்க. பண்ணப்படியா? இது முதல்லயே குடுக்கலாமல்ல. அண்ணன் வாங்க. எல்லாம் எனக்கா? ஆமாங்க. நீ நல்லா இருக்கணும். ஒருத்தர் பயன்படுத்தினா போதுங்க. தமிழ்நாட்டுல பாக்கி வந்து கம்மியாயிரும். என்னண்ணே உசு உசுன்னு சொல்லி வாங்கிட்டு இருந்தீங்க? நீ பாத்துட்டே அது ஒண்ணு இல்ல தம்பி. பகல்ல போனா பஸ்ல வேலை செஞ்சு உடம்பு அழுத்து போகுதான். வீட்டுக்கு போனா குழந்தை தொல்லை. அதனால இது ஒண்ணு கையில இருந்தா நிம்மதியா தூங்கலாம். அவ்வளவுதான். மருந்தா? ஆமா தம்பி. ஆள விடுற சாமி. என்னையா அது? கூப்பிட்டு கொடுத்தா கூட ஒரு பையில வாங்க மாட்டேங்கிறான். வருது பாரு பார்ட்டி. அதுல கொஞ்சம் கொடுங்க. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. அப்ப ஒண்ணுக்கே வழி இல்ல. அப்புறம் கொஞ்சம் கடைக்காரர ஓட பஸ் நின்று போற அவருக்கே அவ்வளவு கலப்புனா ஊருக்கே வளர்க்குற அன்னைக்கு எவ்வளவு கலப்பு இருக்கும். அதுல 2 போட்டு படுத்தா சரியா இருக்கும். கொடுங்க. கண்ணு இது அள்ளி வாயில போட்டு சாப்பிடற மருந்து இல்ல. போய் பொண்ணை பார்த்துட்டு சொல்லி அனுப்பு. நான் பொண்ணை பொண்ணமா கொடுத்து அனுப்புறேன். போ. நீங்க கொடுக்காட்டி என்ன எனக்கு தானா வரும். எங்கிருந்தே வந்து மாட்டாங்க. நமக்குன்னே இந்த கிராக்கி. முருகா உனக்கு எதுக்கு அது? இதுக்கு அந்த ஆள்கிட்ட போய் நீ தகராறு பண்ணிட்டு இருந்தா? நான் ஒன்னும் தகராறு பண்ணல. கடைக்காரன் ஊருக்குள்ள மருந்து கொடுக்காரு. நான் கேட்ட மட்டும் கொடுக்க மாட்டேன்றாரு. யோ அதை வாங்கிட்டு போனவங்க எல்லாம் 4-5 குழந்தைகளை பெற்றுக்கிட்டு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அதனால வாங்கிட்டு போயிருப்பாங்க. உனக்கு எதுக்கு அது? நீ என்ன வேணா சொல்லு. எனக்கு அவங்க கொடுக்காட்டி பரவாயில்ல. எனக்கு மேலே தானா வேணும். விழு விழும். ஏதோ நீ ஆசைப்பட்டு விலையொத்து விடாம பொக்குன்னு போவியேன்னு நான் தான் போட்டேன். விழுவாம இல்ல விழும். என்ற மேல உனக்கு கொல்ல பிரியம் இல்ல மல்லி. ஐயோ புரிஞ்சுக்கிட்டா சரி. சரி அவங்க திருட்டுத்தனமா வாங்குறாங்க. அது அது இப்ப புரிஞ்சுதா? ஐயோ இத கூட நான் சொல்லி தெரிய வைக்க வேண்டியிருக்கே. இதுக்கு எப்ப புரிய வச்சு நான் எப்ப ஆசைப்படாத மல்லி ஆசைய. இவரு பெரிய வெண்ண கூப்பிட்டு அனுப்ப ஆள் அனுப்பணுமாக்கம். கேக்குறல்ல பதில் சொல்றா. வாயில என்ன வச்சிருக்க? முழிய பாரு மொழி. ஆடு திருண்ண கள்ள மாதிரி அப்படியே விட்டா. ஓ போய் வண்டி கட்டிட்டு வயலுக்கு வா. நெல்லு வாங்க டவுனுக்கு போனோம். கொஞ்சம் முகர கட்டியும்.
என்ன என்ன கோவமா? இந்த பட்டனை கொஞ்சம் போட்டு விடியா? ஏன் அம்மா இல்ல? வெளியில போயிருக்காங்க. உனக்கு தான் கையெட்டலையே, அப்புறம் என் பின்னால கொக்கி வச்சிருக்க. இந்த மாதிரி முன்னால வைக்க வேண்டியதானே? இப்பதானே சொல்ற, இனிமே நீ ஆசைப்படுற மாதிரியே நான் போட்டுக்கிறேன். எல்லாம் நான் சொல்லி தான் தெரியணுமா இருக்கும். இதென்ன வள்ளி, உள்ள ஒரு வெள்ளை ஜாக்கெட் போட்டிருக்க? ஐயோ, அது ஜாக்கெட் இல்லையா? ஓ, பண்ணினாக்கும். சரி, சந்தைக்கு போனோம், நான் வரேன். யோ, இல்லையா? உனக்கு என் மேல கொஞ்சம் கூட பிரியமே இல்லையாயா? என்ன வள்ளி இப்படி சொல்லிட்ட? உன் மேல கொல்ல பிரியம் இல்ல. பொய் சொல்ற. ஊர்ல யார் எது கேட்டாலும் வாங்கி தர. எனக்கு நீ ஏதாவது ஆசையா நீ வாங்கி கொடுத்துருக்கியா? உனக்கு என்ன வேணும் சொல்ல வாங்கியாரேன். நீ சும்மா உங்க அப்புறானே. ஐயோ, உன் கையால எனக்கு ஒரு கொலுசு வாங்கி குடியா? சரி, காசு கொடு. உன் சொந்த காசை போட்டு வாங்கிப்பா. சொந்த காசா? அம்புட்டு காசுக்கு நான் எங்க போவேன்? உனக்கு கொலுசு தானே வேணும், இரு வரேன். டாக்டர் தண்ணி பண்ண அரிசி சாப்பிட்டா கல்யாண தண்ணிக்கு மழை பெய்யுமா? பெரியாத்தா சொல்லும். மழையில நனையுதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கல்லு பறிக்க தட்டுங்களா? வேணாம். குட்டிப்புள்ள குளிப்பாட்டுங்களா? வேணாம். சரி, கூட்டி விடுறேன். என்னாச்சு உனக்கு? எனக்கு எதுவும் வேணாம். உனக்கு தான் எதுவும் வேணும் போல இருக்கு. என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேணாமுங்க. நம்ம மல்லி இருக்குது இல்லைங்க, எனக்கு கொலுசு வாங்க சொல்லி பிடிச்சுங்க. சரி, காசு கொடுத்து வாங்கன்னு சொன்னா என்ற மேல பெரிய இடத்த உன் கை காசு போட்டு எனக்கு கொலுசு வாங்க சொல்லி பிடிச்சுங்க. அது இருக்கட்டும். கணக்குல என்ன கறி? இங்க தானுங்க எல்லாம் அந்த மல்லி பண்ண வேலை தானுங்க. கொலுசு கேட்டதோட விட்டுருக்கலாம் இல்லைங்க. பக்கத்துல வந்து கண்ணுல இருக்கிற மாதிரி எடுத்து கணத்தை கரையா பிடிச்சுங்க. இந்த லட்சத்தை அழிக்க வரக்கூடாதுன்னு சொல்லி பிடிச்சுங்க. சரி, நீ மல்லி கொலுசு வாங்கி தரப்பறியா? வாங்கி கொடுத்தலாமுங்க. ஆனா கையில காசு தாங்க கொஞ்சம் குறைவா இருக்கு. அதான் உங்ககிட்ட கேட்டு போலான்னு. திருஷ்டி போட்டு வச்சு கொலுசு. டாக்டர் நீங்க யோசிக்கிறத பார்த்தா வீட்டை கொடுத்த காசை எப்படி திருப்பாங்களான்னு நினைக்கிறீங்க போல இருக்கு. அடுத்த வாரம் அறுப்பு போய் வரட்டவங்க, சத்தியமா கடன் அடிச்சு போடுறேன். கொடுத்த வாக்க காப்பாத்து வந்தாங்க இந்த குழந்தை. அதுதான் எனக்கு நல்லா தெரியுமே. முதல்ல மல்லிக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாத்து. என்ன யோசிக்கிற? பத்திலியா? அது இல்லைங்க. வேற என்ன வந்துருச்சுங்க? என்ன வந்துருச்சு? இது வரைக்கும் வந்துருச்சுங்க. என்ன? டான்ஸுங்க. என்னடா இது? அத்தி புத்த மாதிரி அத்தை வீட்டுக்கு வந்திருக்க? உங்க அப்பனுக்கு தெரிஞ்சா உள்ள வெட்டி விறகாக்கிடுவான்னு தெரியுமில்ல? என்ற அத்தை கிழவிய பார்க்க ஆசை, அதான் வந்தேன். என்ன செய்வாரு? விட்டு போன வரத ஒட்டு போட்டு தச்சு வந்துருச்சுங்களாக்கும். ஆமாங்க, இத்தனை வருஷமா வீம்புக்கு வீசுற காசு இப்ப நோம்புக்கு வீசுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆஹா, நாக்குக்கு ருசியா இப்படி உரப்பா சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு அத்தை? நீ ஏன் அழுவுற? ஒண்ணுமில்ல ஐயா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கத்தக்காரி நீ அனாதை இல்லைன்னு என்ன பார்க்க வந்திருக்க பாரு, அத நினைச்சேன் ஐயா. இத்தனை உப்பையும் காரத்தையும் போட்டு தின்னுதா எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டு உன்னால ரோஷத்தோட வாழ முடியுதா? இந்த உப்பு காரம் தானே மாமனை என்கிட்ட மயக்க வச்சது. அத்தை நீ பெரிய ஆளத்த. ஆமா, இவ்வளவு பெரிய ஊர்ல மாமனை மட்டும் நீ எப்படி அத்தை மயக்கின? அப்ப ஊருக்குள்ள இவ்வளவு முடியாது. ஒரு வீடு இங்க இருந்தா 10 கல்லு தள்ளி இன்னொரு வீடு இருக்கும். ஐயோ, ஊரை விட அத்தை, மாமனை பத்தி சொல்லு. எங்க அப்பன் பண்ணையில வேலை செஞ்சவர் தாண்டி ஒன்ற மாமே. ஆம்பளைங்க எல்லாம் வெடியால கலப்பை எடுத்துட்டு களத்து மட்டுக்கு போயிடுவாங்க. பொட்டச்சிங்களா வெதப்பா இருப்புன்னு கிளம்பிடுவாங்க. நான் வயசுக்கு வந்து பிள்ளை பாரு, என்ன வெளியே அனுப்ப மாட்டாரு. யார்? தாத்தாவா? அந்த மனுஷன் தான். ஊரே வெறிச்சோடி கிடக்கும். உன்ற மாமே
கலப்பைய யாரு கண்ணு தெரியாம மறைச்சு வச்சுட்டு திருட்டு போன மாதிரி உள்ள வந்து என் கையால ஒரு வாய் சோறு உண்டாத்தா அந்த மனுஷனுக்கு மனசு நிறைய. நாங்க 2 பேரும் அன்னைக்கு பொழுதெல்லாம் உறக்க பேசிட்டு இருப்போம். ஒருத்தர்கள்லயும் படாம ஒரே சந்தோஷமா ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருப்போம். பாத்தியா சட்டி தலையன் வேலைய? கோபாலி எங்க தட்டினா நீ மடங்குவேன்னு எனக்கு தெரியுமிட்டே. அடிமை பெண் மாதிரி ஆகிட்டேன். குசுண்டி சாமி, குசுண்டி சாமி. ஏற்கனவே மணக்குது, சுருட்டு தூக்கி போடியா. சரி சாமி. என்ன சாமி விஷயம்? எல்லாம் உன் பொண்ணு விஷயம் தான். என் பொண்ணு விஷயமா? வேலையெல்லாம் நல்லா செய்தா? வேலை பெரிய வேலை பார்த்துட்டான். என்ன சாமி மறைச்சு மறைச்சு பேசுது? அது ஒண்ணு இல்ல, நம்ம தியேட்டர்ல முழு டிக்கெட் குடுக்கறானே ஒரு அரை டிக்கெட், அவனுக்கும் உன் பொண்ணுக்கும் லைட்டா லவ். பயமுடா, என்ன கத்துற? என்ன சாமி அபாண்டமா பேசுது? சாமி எங்க பொண்ணு எங்க ஜாதியில தான் வாக்கப்படணும். இது எங்க ஜாதி தரம்லாம் ஒத்துக்காதே சாமி. அவனும் உங்க ஜாதி ஐயா. நீங்க இங்க இருக்கிறீங்க, அவன் தியேட்டர்ல இருக்கிறான். சம்பந்தம்னா சாதாரண சம்பந்தமா? கவர்மெண்ட் ஜாப், கை நிறைய காசு, அப்புறம் போனஸ் புண்ணாக்குன்னு பின்னால எவ்வளவோ வரும். அது மட்டுமா, அவன் டிக்கெட் கொடுத்தா தான் ஜனங்களே உள்ள வருவாங்க. கலெக்டரா இருந்தாலும் அவன் கதவை திறந்து விட்டா தான் உள்ள வர முடியும். அட இவ்வளவு ஐயா, அவன் பெல் அடிச்சா தான் நான் படமே ஓட்ட முடியுங்கிறேன். அவ்வளவு பெரிய உத்தியோகம். ஏன் சாமி அந்த டிக்கெட் கொடுக்குற சாமி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிடுமா சாமி? அவன் ஒத்துக்க மாட்டான், அவனுக்கு நிறைய ஆஃபர் இருக்கு. அவனை நைஸா நம்ம தான் மடக்கணும். நீ என் கூட வா, நான் ஐடியா கொடுக்குறேன். சாமி சாமி தடுக்குது சாமி. சம்பந்தமே வந்துட்டு வெறுவைத்தோட போக கூடாது, காசு சாப்பிட்டு போங்க. உன் வீட்டுல காப்பியா வேணாம் ஐயா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாமி, வெறுவைத்தோட போக கூடாது. இறக்கமா இங்க காப்பி கொண்டுட்டு வா சாமிக்கு, நல்ல கிளாஸா பார்த்து ஊத்தி கொண்டுட்டு வா. இதுதான் நல்ல கிளாஸா? சாமி இதான் என் மூத்த பொண்ணு. சாமி கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? டேய், தம்பி என்ன யோசனை பண்ணுது? தம்பிக்கு நாம என்ன உதவி பண்ணலாம்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நீ எதுக்கு யோசனை பண்ற? நீங்க 2 பேரும் என்ன யோசனை பண்றீங்க? நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யலாம்னு யோசனை பண்றேன். தம்பி அண்ணா. யார் அண்ணன்னு சொன்ன? உங்களை தான். உன்னை என்னைக்காச்சும் நான் தம்பின்னு கூப்பிட்டுருக்கேன்னா உன்னை நான் எப்படி கூப்பிடுவேன்? போடா பரட்ட தலை அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? தேங்காய் மட்டும் தலையா போடா. தம்பி நீ என்ன யோசனை பண்றேன்னு எனக்கு தெரியுது. அந்த பொண்ணு நீ கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் வர்றா, நீ தொட்டா ஒரு மாதிரி ஆயிடுறா. இதுக்கு பேர் தான்ப்பா லவ். இல்லன்னு அந்த பொண்ணை பார்த்தா அப்புறம் தெரியலையே. எந்த பொண்ணு தான் எதுக்கு வந்துட்டு நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லுவா? பொண்ணுனா அப்படி இப்படி தான் இருப்பான். நம்ம தான் ஓரஞ்சாரமா போய் புரிஞ்சுக்கணும். இந்த பார், நான் சொல்ற மாதிரி கேளு. ஒரு முளை பூவை வாங்கிட்டு போய் அவகிட்ட கொடுத்துட்டா உன் மேல பிரியம் இருந்தா அந்த பூவை தலையில வச்சுக்குவா. பிரியம் இல்லன்னு வை, பூவை கீழே போட்டுருவா. எதுக்குன்னா காசை செலவழிச்சுக்கிட்டு மல்லிகைப்பூ கிள்ளிப்பழம் வாங்கி கொடுத்துட்டு அந்த பொண்ணு போகும்போது கையை பிடிச்சிருக்க சொல்லுங்க. வெக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, காதலிக்கிறாங்கன்னு அர்த்தம். படான்னு அரைஞ்சான்னு வச்சுக்கோங்க, செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன். போடா அந்த பக்கம். பாத்தியா ஐடியாவை? பச்சை கலர்ல ட்ரவுசர் போட்டு கொச்சியா ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருக்கான்ப்பா. பார், உன் ஐடியாவெல்லாம் பினாயிலும் பிளீச்சிங் பவுடரோட வச்சுக்க. இதெல்லாம் ஹீரோ ரேஞ்சு. இந்த 10 பைசா பேச்செல்லாம் இங்க பேசவே கூடாது. ஏன்பா இது இல்லாம நம்ம வாழவே முடியாதாப்பா? சோரி சேரங்க மாதிரி வந்து உடம்போட ஒட்டிட்டானப்பா. வியாதினே. போடா போடா. பாரு ஓட முடியுதா பாரு பண்ணி. பாரு நான் சொல்ற மாதிரி செய். இப்போ அண்ணா அண்ணன் என்ன கூப்பிடாது. நானு உன்னை நினைச்சேன், நீனு என்ன நினைச்சேன். நான் கைய பிடிச்சேன். నాకు నిండా పని ఉంది. இதை விட வேற வேலை என்ன இருக்கு? వద్దు. ஐயோ సంతోషయ్యా నిన్న ఏమి చెప్పినావు? పెళ్లి కొడుకున్నారు అమ్మాయి గారు అంతరు అట్లా పొండి పొండి అమ్మాయిలంతా ఆ పక్కన వెళ్ళు. అవును అబ్బాయి గారు అద్దరు మన బేక రండి. ఎల్లమ్మా ఏం చేస్తున్నావు? దొంగపిల్ల ఇక్కడ రా. మన ఏర్పాటు ఎట్లా ఉంది? బాగున్నారమ్మా? వీటిలో మంచి పేరు తీసుకోవాలి. పెళ్లి కూడా పిలువయ్యా.
என்னடா எதுக்கு உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்கானுங்க? அதான் தெரியல. மாப்பிள கொடுக்கு மாப்பிள சும்மா சொல்லக்கூடாது. உனக்கு அமைஞ்ச மாதிரி வேற எந்த மாப்பிளைக்கு மாமனார் குடும்பம் இப்படி அமையாது. நல்ல குடும்பம், பல்லுகளை விளக்கவும். பாரு வாய, ஒவ்வொருத்த வாயிலும் தென்னை வேற இத்து போன மாதிரி தாக்க முடியலடா சாமி. எங்க திரும்ப இது என்ன திடீர்னு கருப்பு? பிஸ்தி. யாருக்கு, உனக்கா இல்ல கூட வந்தவங்களுக்கா? எனக்கு தான். லொல்லு பண்ணா செருப்படி வாங்குவேன். யார் அவன் பேதியாக உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்கா? என்னடா இந்த கையா கங்காரு படுத்துறா? அடுத்து என்ன அவங்க வழக்கா? మంగళసూత్రం తీసుకో. தாலியா? சரி குடுறா. తీసుకోయా. கட்டி மேல கட்டி மேல. ఏమిటి గట్టి உங்களுக்கு புரியாதோ? கொட்டண்டி கொட்டண்டி. ஏன் அழுவுறீங்க? கூத்துருக்கு பெரிய நல்ல சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிருக்கு. இத நீ வாழ்க்கை பூரா அனுபவிக்கணும். என்ன விட்டுறாங்க அப்பா. நேரடியா வர முடியல. இதை எங்க 2 பேரும் சார்பா வச்சுங்க. என்னையா பணம் தான் வாங்கியாச்சே, இன்னும் தலையை சொரிஞ்சிட்டு நிக்கிற? என்ன விஷயம் சொல்ல சொல்லு. முதலாளி, எங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க இவங்க சொந்தக்காரவங்க, ஆந்திராவை சேர்ந்தவங்க. மாப்பிள்ளை தியேட்டர்ல டிக்கெட் கொடுக்கறவர் தானே, ஒரு ஷோ பாக்கணும்னு அடம் பிடிக்கிறாங்க. நம்ம தியேட்டரை பத்தி ஆந்திராவில ஓஹோன்னு பேசுறாங்களாம். அப்படியா? டேய் டேய், ரொம்ப ரீல் விடாதீங்கடா. நம்ம தியேட்டர் என்ன சாந்தியா இல்ல தேவி பேரலைஸா ஆந்திரா வரைக்கும் பேசுறதுக்கு? சின்ன சிறுசுங்க ஆசைப்படுது, ஒரு ஷோ போட்டு விடுப்போ. ஐயோ, நான் அதுக்கு சொல்ல முதலாளி. இப்ப கக்கூசுக்கு தான் பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடரும் போடுறோம். இவங்க சொந்தக்காரங்க ஒரு தடவை தியேட்டருக்கு வந்து போயிட்டாங்கன்னா தியேட்டர்ல இருந்து என் ரூம் வரைக்கும் போடணும். இவங்க முதலாளியே சொல்லிட்டாருல, இதுல நீங்க என்ன தலையிடுறது? முதலாளி இருக்கான்னு பாக்குறேன், இல்லாட்ட நாரி பேர் நாரி. ஏற்கனவே நாருன்னு தான்டா இது. என்ன நீ ரொம்ப பேசுற? பெரிய மைசூர் மகாராஜா அகர்பத்தி குடும்பம் ஒரு தடவை தியேட்டருக்குள்ள வந்து போயிட்டாங்கன்னா ஜவ்வாது கமகமான்னு மணக்கும். ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பார்த்தா லைசென்ஸ் கேன்சல் பண்ணிடுவான். இத பாரு, ஏதோ சொந்தக்காரங்க வராங்கன்னு ஆசைப்பட்டு கேக்குறான், ஒரு ஷோ போட்டு விடுப்போ. டேய், சொந்தக்காரங்க மட்டும் வராங்களா இல்ல வேற எதுவும் ஓட்டிட்டு வராங்களா? இல்ல சொந்தக்காரங்க தான் வராங்க. அவங்க வரும்போது படம் பளிச்சுன்னு தெரியணும். மிஷினை தொடச்சு வைங்க. முதல்ல உன் சொந்தக்காரங்களை தொடச்சு கொண்டு வா. 4 சோப்பு வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கேன். போ போ போ. வர முதலாளி. கூட்டிட்டு வா. 50 வருஷத்துக்கு முன்னால வந்த ஊமை படம் இருக்குது, நான் போட்டு விடுறேன். தீ பிடிச்ச எரியுது. எல்லாம் ஓடாங்க ஓடாங்க ஓடாங்க. டேய்,
வாங்க. என்னண்ணே எப்படா மாமியார் வீடு வசதி? என்ன கேக்குறீங்க? நீங்க பார்த்து கட்டி வச்சாலும் கட்டி வச்சீங்க. தினம் விருந்துதான். நல்ல குடும்பம்ண்ணே. பொண்ணுக்கு தங்கமான மனசு. இப்ப எப்படி படுக்கலாம் மாமியார் வீடு தானா? ஆமா. நீ மாமியார் வீட்டுக்கு போவா, அங்கேயே பாடு, அத நான் வேண்டான்னு சொல்ல. ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சட்டையை கட்டிட்டு குப்புறப்படுத்துறாத. ஏன்? ஏன்னா அன்னைக்கு தான் அவங்க பண்ணி அடிக்கிற நாள். தெரியாம உன்னை பண்ணி நினைச்சு அடிச்சு குழம்பு வச்சு தின்ற போறாங்கடா. ஹாய் டேய் நம்மாளே. அடடே வாங்க 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 வாங்க. வாங்க. எங்க வந்தீங்க? நான் டவுனுக்கு போயிருந்தேனா உங்க ஞாபகம் வந்தது. உங்களுக்காக கூலிங் கிளாஸ் வாங்கிட்டு வந்தேன். ஐயோ இது எதுக்குங்க? நீங்க ஆபரேட் பண்ணும்போது கார்பனே பாக்குறீங்களா? உங்க ஐ டிஃபெக்ட் ஆயிடாது, ஐ மீன் கண்ணு கெட்டு போயிடாது. அதனால இனிமே நீங்க ஆபரேட் பண்ணும்போது இத போட்டுட்டு தான் ஆபரேட் பண்ணணும். எங்க அப்பா மில்லு கட்டுறாருல, அத பாத்துட்டு வரேன். வரட்டுமா? உங்க அப்பா மில்லு கட்டுறாருங்களா? பை டார்லிங். பை. ஓய் ஓய். பாத்தியாடா எங்க மாமனாரு மில்லு கட்டுறாரு. ரைஸ் மில்லா இருக்கட்டுமே, உன்னால பல்லே கட்ட முடியாது. டேய் இந்த கண்ணாடிக்கு பின்னால ஒரு காதல் காவியமே அடங்கி இருக்கு. என்ன அது? கணவனே கண் கண்ட தெய்வம்னு கேள்விப்பட்டிருக்கியா? என் கண்ணு கெட்டு போயிட்டா அவ கண்ணு கெட்டு போய் அதனால பின்னால அவ லைஃப் பாதிச்சிருமா. இதத்தான் கண்ணதாசன் எழுதியிருக்காரு. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு. எனக்கு அமைஞ்சது இப்படி, உனக்கு அமைஞ்சது விநாயகரும் ப்ளீச்சிங் பவுடர் தான். போ போடா. சிகாமணி, அவன் நாட்டுல ஒன்ன கட்டினே படாத பாடு படுறான். நீ எப்படி ரெண்டு வச்சுன்னு சமாளிக்கிற? அப்படி ஒண்ணும் சிரமம் இல்லைங்க. ஏன்னா 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க. அப்படியா? எப்படி 2 பேரையும் மடக்கின? மூத்தவளுக்கு 8 வருஷமா குழந்தை குட்டி கிடையாது. எங்க வேற ஒருத்தி நான் கட்டிக்கணும்னு அவ தங்கச்சியே எனக்கு கட்டி வச்சுட்டா. உனக்கு பயங்கர லக்கு தான். நீங்க வேற. நான் படுற கஷ்டம் எனக்குல தெரியும். கஷ்டமா? எந்த மாதிரி கஷ்டம்? 2 பொண்டாட்டியுமே மடச்சாம்பரானிங்க. என்ன உபசரிக்கிறதா நினைச்சு ஒருத்தி மாத்தி ஒருத்தி என்ன படாது பாடுபடுத்துறாளுங்க. இப்படித்தான் பாருங்க ஒரு நாள். பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் புன்னகை சிந்தி கோல மயில் போல் நீ வந்தாயே. தலை இருக்கும்போது ஏண்டி வாழாடணும்? என் மச்சானுக்கு நான் தான் பலகாரம் கொடுப்பேன். என் உரிமையில தலையிட்ட ஜாகிரதை. என்ன இந்த விட்டு வெட்டுறா? இருங்க இருங்க நான் வரேன். ஏன் எனக்கு மட்டும் நீங்க புருஷே இல்லையா? நான் வச்ச இட்லி ஆகாதா? அடி உங்க சண்டை அப்புறம் வச்சுக்கடி. எனக்கு பசிக்குது, சாப்பிட விடுங்கடி. உங்களை கட்டிட்டதுக்கு 2 கழுதைங்களை கட்டி இருக்கலாம். மூதேவிங்களா? தரையில கிடக்கிறதெல்லாம் வலிச்சு தின்னுங்கடி. நான் வேற இடம் பாத்துக்கிறேன். இப்ப புரியுதுங்களா என் கஷ்டம்? யோ, உன் கதையை கேட்ட பிறகு எனக்கு ஒரு பொண்டாட்டி கட்டிக்கிறதுக்கே பயமா இருக்கு. இதுக்கே பயந்துறாதீங்க, இன்னும் நிறைய இருக்கு. நேரம் கிடைக்கும் போது அப்பப்ப அவுத்து விடுறேன். இப்போதைக்கு இதோட இறுக்கி கட்டு, வேலையை பார்ப்போம். ஏயா, உன் பொண்டாட்டிங்கன்னா இப்ப தகராறு இல்லாம இருக்காங்களா? இப்போ அதே கதைதாங்க. யோ, நீ 2 பேருக்கும் ஒரே வேலையை கொடுத்தா இப்படிதான் தகராறு. வேலையை ஆளாளுக்கு பிரிச்சு கொடுத்துரு, சரியா இருக்கும் பாரு. இதே யோசனை முன்னாடி எனக்கு வந்து ஒரு நாள் பாருங்க.
அடிய வள்ளி, கால் வலிக்குது, கொஞ்சம் அமுக்கி விடுறே. அமுக்கி விடுறேன் மாமா. உன் கை பட்டாலே போதும், வலி பஞ்சா பறக்குதே. ஏயா, அவ அமுக்கினாதான் உனக்கு இனிக்குமா? ஏ, என்ன கூப்பிட்டா நான் அமுக்க மாட்டேனா? அட யார் அமுக்குனா என்னடி, மொத்தத்துல கால் வலி நல்லானா போதும். அது ஆண்டவர் 2 கால கொடுத்திருக்கான்ல, இந்த கால் சும்மாதான் இருக்குது, இதை அமுத்த நீ. ஐயோ, ஏண்டி என்னோட கால் அடிச்ச? கரப்பாம்பூச்சி வந்துச்சுக்கா? காலை விடுங்கடி. நீ சும்மா இரு மச்சான். என் கால் அடிச்சா நான் அவளை சும்மா விட்டுவேனா? இருடி உன்னை பாக்குறேன். ஐயோ, நீ கம்மியா மச்சான். இன்னைக்கு நான் உண்டு எல்லாம் பண்றேன். அதுக்கப்புறம் புத்தூர் வைத்தியர்கிட்ட போய் 6 மாசம் எண்ணெய் வச்சு கட்டினதுக்கு அப்புறம் தான் காலே சரியாச்சு. யோ, உனக்கு சாவே உன் பொண்டாட்டிங்களாலதான். என்னங்க சொல்றீங்க? ஆமாயா, காலுன்னு தொட்டு புத்தூருக்கு போனேன். இதே தலையை கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் நினைச்சுப்பார். தலைவலி என்ன, இனிமே பாம்பு கடிச்சா கூட பொண்டாட்டிக்கிட்ட சொல்ல மாட்டேன். சுப்பிரமணி, எஸ் சார். தாஜ்மஹாலை கட்டினது யார்? தாஜ்மஹாலை யாரு கட்டினது தானே கேட்டேன். நீ என்னவோ தாஜ்மஹாலை திருந்த மாதிரி அழுகுறிய. சத்தியமா நானும் எங்க அப்பா கட்டல சார். இத சொல்லி தொலைக்க வேண்டியதானே, இதுக்கு ஏன் அழுகுற? உங்களை எல்லாம் கட்டிக்கிட்டு மாரடிக்க வேண்டியதா இருக்கு. உட்கார்றா. ஹெட் மாஸ்டர் சார், வாசனப்பையா, உங்களை தான் பார்க்க வந்தேன். பாத்துட்டு போய. எதுக்கு வந்தேன்? சரியா போச்சு, நீ யோசனை பண்ணிக்கிட்டு நான் பாடத்தை நடத்துறேன். கொஞ்சம் காதை கொடுங்களேன். என் காது எடுத்து கொடுக்கற மாதிரி இல்ல, நீ தான் சொல்லணும். அந்த புது ஆபீசருக்கும் உங்க பொண்ணுக்கும் கசமுசா விவரமா தான் சொல்லையா. அவங்க கொஞ்சுறதும் கொலாவுறதும் லைலா மஜ்னு கேட்டாங்க போங்க. நீ நேர்ல பாத்தியா? இந்த கண்ணால பார்த்தேன். எனக்கே ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதனால சீக்கிரமா அவங்களுக்கு கல்யாணத்தை முடிங்க. ஏங்க இது பூதமுடி தானே? ஆமாய்யா. நமக்கு எந்த ஊர் தானுங்களா? ஆமா ஆமா, ஒரு தீவட்டிக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நான் கூட ஒரு கிறுக்க வீட்டை தாங்க தேடிக்கிட்டு இருக்கேன். நானும் இந்த ஊருக்கு புதுசா வர்ற ஒரு தீவட்டிக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, ஏங்க நீங்க எதிர்பார்க்கிற தீவட்டிக்கு எதனா அடையாளம் வச்சிருக்கீங்களா? அழகுல ஆரம்பகால கமலஹாசன், கருப்புல ரஜினிகாந்த், சுறுசுறுப்புல பாக்கியராஜ்னு சொல்றாங்க. அது உங்களுக்கும் பொருந்தும். அதுக்காக உங்களை கூட்டு போக முடியுமா? நீங்க அடையாளத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அக்கறையோட பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கீங்க. என்ன கூட்டு போக வேண்டிய கிறுக்கன் இந்த பக்கமே தலைய காட்டுல பாத்தீங்களா? இதுல வேற அந்த ஆள் இந்த ஊருக்கு ஹெட் மாஸ்டர். நான் எங்க போய் சொல்றது? எனக்கு எதுக்குங்க மாலை போடுறீங்க? நான் தாங்க நீங்க சொன்ன கிறுக்கன். வாங்க அவுட் ஹவுஸ்ல போய் பேசிக்கலாம். வாங்க. தம்பி, நீங்க இந்த பங்களாவில தான் தங்க போறீங்க. இதுல எத்தனை பேருங்க தங்கி இருக்காங்க? 4 பேய், 4 பிசாசு. நீங்க என்னங்க சொல்றீங்க? நீங்க ஒரு பைத்தியக்கார தம்பி. இங்க யாருமே தங்கலைன்னு தானே உங்களை தங்க வைக்கிறோம். அப்படியே பேய் பிசாசுகள் வந்தாலும் இங்க ஒரு பெரிய பேய் இருக்கு, பேரு சிகாமணி.
அது மத்த பேய்கள் எல்லாம் அடிச்சு துரத்திடும். ஏய் சிகாமணி, ஏய் சிகாமணி, ஐயா இங்கதான் தங்க போறாரு, நல்ல கவனிச்சுக்க. தண்ணி ரெடியா? குளிக்கடா. ஏற்கனவே கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இதுதாங்க பேய் வேகங்கிறது. ஐயா படுக்கிறதுக்கு பெட்ரூம் ரெடியா? 7 ரூம் ரெடி. அடேங்கப்பா, 7 ரூம்ல தாண்டி தாண்டி படுக்கலாமே. எதுக்குங்க 7 ரூமு? ஒரு நாளைக்கு ஒரு ரூம் வீதம், 7 நாளைக்கு 7 ரூம். அதான் எதுக்குங்கிறேன். ஒரு ரூமை கிளீன் பண்றதுக்கு இவனுக்கு ஒரு வாரத்துக்கு மேல ஆகும். அதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு. தம்பி, ஒரு விஷயத்தை நீங்க முக்கியமா கவனிக்கணும். இங்க படுங்க, குளிங்க. ஆனா இவன் கையில மாத்திரம் சாப்பிடாதீங்க. ஏங்க? இவனே சமைச்சு சாப்பிடறதுனாலதான் இதே கலர்ல இருக்கான். உங்களுக்கு நம்ம வீட்டுல இருந்து சாப்பாடு வரும். கல்யாணம் ஆகலீங்களா? 1க்கு 2 இருக்குங்க. சந்தர்ப்பம் வரும்போது நீங்க விவரமா கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அது போட்டோம். உங்களுக்கு என்ன கலரு, என்ன பூவு, என்ன காய், என்ன பழம் பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா உங்க ரசனையை நான் தெரிஞ்சுக்குவேன். முதல்ல பிடிக்காதெல்லாம் சொல்லிடுறேங்க. சொல்லுங்க. இந்த ஆளே எனக்கு பிடிக்கல. இன்னொரு தடவை நீ போங்க ஆடின நான் ஒத்துக்க முடியாது. ஐயோ அப்பா வராது. கடல் தாண்டி போனாலும் காக்காயத்தான் சுடுவானா குருவிக்காரன்னு சொன்ன மாதிரி இந்த ஜென்மத்துல உங்களை திருத்த முடியாது. என்னங்க போன விஷயம் என்னாச்சு? ஆபீசர் ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டான். அட என்னங்க, என்னமோ 3வது மனுஷன் சொல்ற மாதிரி சொல்றீங்க. மாப்பிள்ளை தம்பிய கையோட வீட்டுக்கு கூட்டு வந்திருக்க கூடாது. அட இவ யாரா? இவ ஓசியில குடுக்கறான்னா உரிக்காமையா திங்க முடியும்? இப்பதானே வந்திருக்கான், கொஞ்சம் விட்டு பிடிப்போம். எங்க நம்ம ரம்மா லெட்டர்ல எழுதின மாதிரி மாப்பிள்ளை லட்சணமா இருக்காரா? லட்சணத்தை எல்லாம் சகிச்சுக்கலாம். உயரம் தான் கொஞ்சம் கட்ட. அதை விடுங்க, அதுக்கு தான் செருப்பு இருக்கு. எதுக்கு? என்ன அடிச்சுக்கவா? விளையாடாதீங்க. 2 இன்ச்சில மாடி செருப்பு வாங்கி கொடுத்துட்டா போகுது. ஆமா, மாப்பிள்ளை நிறம் எப்படி? நம்ம பொண்ணை விட கொஞ்சம் கருப்புன்னு தானே சொல்ல வர்றீங்க? சம்பளம் 4000 ஆச்சே. அவன் உருவத்தை பார்த்தா 4000 வாங்குற மாதிரி தெரியல. உங்க உருவத்துக்கு 5000 சம்பளம் வாங்கணும். 1000 தானே வாங்குறீங்க. அதுக்கு இல்லடி, அவனை பார்த்தா தோட்டக்கார மாதிரி இருக்கு. ஆபீசருக்குள்ள லட்சணமே இல்ல. உங்க லட்சணத்தை பத்தி நான் வெளியில சொல்லிக்கிறதே இல்ல. அட அறிவு கட்டவள, என்ன வாரதுலே இரு. அவன் கலாரசனை உள்ள வேண்டும் நம்ம மக கடுதாசியில எழுதினால, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு என்ன ஃப்ளவர் பிடிக்கும்னு கேட்டேன். எனக்கு காலி ஃப்ளவர் பிடிக்கும்னு சொல்றான். நீங்க எங்க அவர்கிட்ட போய் ஃப்ளவரை பத்தி எல்லாம் கேக்குறீங்க? பூவை பத்தி கேட்டிருக்கணும். ஹெட் மாஸ்டர் பொண்டாட்டி பேசுற. சார், என்ன மாணிக்கம், ரிஜிஸ்டர்ல கையெழுத்து போட்டு பையன்களுக்கு பாடம் நடத்தாம இங்க வந்து நிக்கிறீங்க? அதை சொல்லத்தான் வந்தேன் சார். கிளாஸ் ரூமுக்கு போனா பசங்க பாடம் நடத்தவே விட மாட்டேங்கிறாங்க. ஒரே கூச்சலும் குழப்பமும் போட்டு கலாட்டா பண்றாங்க. என்னன்னு தெரியல சார். ஏன் சார், வாத்தியார் வேலை தானே பாக்குறீங்க? ஆமா சார். வாத்தியாருக்குள்ள மூஞ்சியே இல்லையே. என்னமோ புதருக்குள்ள இருந்து கரடி எட்டி பாக்குற மாதிரி இருக்கு. அவ்வளவு முடி மூஞ்சியில. பசங்க எப்படி படிப்பாங்க? போய் முதல்ல மொட்டை அடிச்சுட்டு வாங்க, எனக்கே பயமா இருக்கு. போங்க சார், பழையபடி நின்னுகிட்டியா, உசுர வாங்காதீங்க. நல்ல ஆளுங்க இப்ப வர்றாங்கடே வாத்தியார்னு. வணக்கம் சார். வாங்க மாப்பிள. மாப்பிளையா? ஆமா, திடீர்னு வந்து நிக்கிறீங்க. உங்களை என்ன கூப்பிடுறது, எப்படி கூப்பிடுறது ஒண்ணும் புரியல. அடே டிங்கு, மாமாவுக்கு கையெலம்ப தண்ணி கொடு. அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். நீங்க முதல்ல போய் கழுவிட்டு வாங்க. போங்க, கை காலெல்லாம் சுத்தமா அலம்பிட்டு வாங்க. என்வியா வியா? விகே. என்னடா சொல்ற? எங்க அப்பா பேரு விகே ராமசாமி. நான் அதை கேட்கலடா. கறி குழம்பா காய்கறி குழம்பான்னு கேட்டேன். உங்களுக்கு எது பிடிக்கும்? நம்ம கருவாடு குழம்புலன்னா சோறே இறங்காது. அப்ப கவலையப்படாதீங்க, உள்ள கோழி கொதிக்குது. அப்படியா? சமையல யாரு, உங்க அம்மாவும் உங்க அக்காவா? எல்லாமே எங்க அம்மா தான். எல்லாமே உங்க அம்மாவா? உங்க அக்கா என்ன பண்ணுது? காலையில எந்திரிச்சோன்னா அக்கா காஃபி போடும். அதை சாப்பிட்ட உடனே எல்லாருக்குமே கக்கூஸ் வரும். வாங்க தம்பி, வாங்க உட்காருங்க.
வெக்கப்படாம எதையும் வாங்கி சாப்பிடுங்க. இது நம்ம வீடு மாதிரி. இலையில வச்சதை எதையும் மிச்சம் வைக்கப்படாது. எப்படிங்க தம்பி மிச்சம் வைக்க முடியும்? சமைச்சது யாரு? நம்ம கீதா வாச்சே. தம்பி உப்பு இருக்கான்னு பாருங்க. உப்பு இருக்குதுங்க. விளையாட்டுக்கார பிள்ளை. குழம்புல உப்பு இருக்கான்னு பாக்க சொன்னா. குழம்புலையா? நான் கீதா வச்ச குழம்பாச்சே, கரெக்டா தான் இருக்குன்னு நினைச்சேன். அப்படியா? அதுக்காக உப்பையா தின்னு பாப்பாங்க? இந்த பலகாரத்தை எடுத்துட்டு போய் ஆளுக்கு 4 நாள் வை. மொத்தம் 8 தான் இருக்கு. அவங்க 2 பேத்துக்கும் 4 நாள் வச்சுட்டா எனக்கும் டிக்கும் எங்க போறது? திங்கிறதுலயே இரு, உனக்கு எடுத்து வச்சிருக்கேன். போடி. அதானே பார்த்தேன். சிரிச்சுக்கிட்டே போ. ஏங்க இத கடையில் வாங்கின மாதிரி இருக்கு? என்னங்க இப்படி சொல்றீங்க? என் பொண்ணு கைப்பட செஞ்சது. நான் தாங்க 1 கிலோ நெய் வாங்கி கொடுத்தேன். பரவாயில்ல, நீங்க ரிட்டையர் ஆன பிறகு ஒரு முட்டாய் கடை வச்சா போச்சுக்கலாம். கல்யாணி, முகூர்த்தத்துக்கு நேரம்